மகளே, கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 768 பார்த்திங்கன்னா நேற்று அடித்த ரிசல்ட்டு திருப்பி போட்டான்ருக்கேன். ஓகே, அதை விடுங்க. நம்ம 768 பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 9-5 கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் பாஸ் ஆகிடுச்சு. அந்த மெத்தட் நம்ம போட்டுருக்கூட தான் போட்டாச்சு. ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம 480 வச்சு நம்ம அடுத்து வரக்கூடிய நம்ம ஆல்போர்டு நம்ம எடுக்கிறோம். ஓகே மகளே, பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம 4-6 கொடுத்துருப்போம். 4-6 கொடுத்துட்டு நான் 6 மார்க் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த சேனலில் 6 நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கும். பார்க்காதவங்களுக்கு தெரியாது. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம பார்க்கலாம். 480 வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 480 போடுவோம். ரொட்டேட் ஆப்ஷன் போடுகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 562 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்து நான் வரக்கூடிய ஆல்போர்ட் நம்பர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 480 வச்சு எடுக்கல, நமக்கு 4-8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 398ன்னு இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 398 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 562 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அல்லது 9ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 398 வச்சு அடிக்கல, நமக்கு பார்த்திங்கன்னா 3 9ன்னு கிடச்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது பி போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 997ன்னு இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 997 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 562 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 1 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 997 வச்சு எடுக்கல, நமக்கு 7-1 கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 876ன்னு இருக்குது. நம்ம அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 876 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 562 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 876 வச்சு எடுக்குது, நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 768ன்னு இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 768 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 562 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அல்லது 9 அல்லது 7 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 768 வச்சு அடிக்கிற நாளைக்கான ஆல்போர்டுன்னு பார்த்திங்கன்னா 9-7 கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 480 வச்சு எடுக்கிறது, நமக்கு 8ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு 9 நம்பர் கிடச்சிச்சு, அது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு அண்டு பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் நமக்கு 6ஆம் நம்பர் சி பி போர்டே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நாளைக்கு 9-7 இனி ஒரு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 480 இருக்குது, அதை வச்சு நம்ம எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 480 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 348 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்க 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 8ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 480 வச்சு எடுக்கிறது, நமக்கு 2-8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 398ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 398 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் 348 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 5 அல்லது 9 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 398 வச்சு எடுக்க நமக்கு 5-9ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 997ன்னு இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 997 ரொட்டேட் ஆப்ஷன் 348 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு
7 அல்லது 9 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 997 வச்சு அடிக்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா 7 9 கிடச்சிருக்கு. இது 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 876 இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 876 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 348 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு போட்டிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 5 அல்லது 6 நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம 876 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 5 6ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு மறுபடியும் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 768 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 768 ரொட்டேட் ஆப்ஷன் 348 போடையாது நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 5 நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 768 வச்சு அடிக்கிறது. நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 9 அல்லது 7லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையவே இருக்கிறது. மகளே, இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 9 7ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஏபிபிசிஎஸ்ன்னு பார்த்திங்கன்னா 95 59 98 89 75 57 78 87ன்னு பார்த்திங்கன்னா நம்ம 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டுக்கு 9 7 எண்ணி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மற்ற நம்பர்ஸை நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிங்க. புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க.